अस्सलामुअलैकुम हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनक्काன வீடியோல சிம்பிளான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மண் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் கூடவே 10-15 பல் பூண்டு 1 கப் சின்ன வெங்காயம் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துல பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து நல்லா வதங்கி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை 4 கீறி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் பச்சை சுண்டைக்காயுமே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் இதெல்லாமே சேர்த்து கூட அந்த குழம்பு வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு திருப்பியுமே வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வேகட்டும் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதில் வந்துட்டு குழம்பு மசாலா தூள் நம்ம மீன் மசாலாவுக்கு யூஸ் பண்ணோன்னே நார்மலாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா தூள் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு மசாலாலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம் இந்த குழம்பு நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து திக்காகி கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் குழம்பு வந்து நல்லா திக்காகி நமக்கு கிடைக்கும் அது மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அவ்வளோதான் சூப்பர் அண்ட் சிம்பிளான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதில் சோறு போட்டு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்பு ஊற்றிட்டு ஒரு அப்பளம் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியான ரெசிபிஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்